பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். மோசேயுடைய சரீரத்தை குறித்து அடக்கம் பண்ணுகிறதான நேரத்தில் பிசாசு அங்கே வந்து நிற்கிறான். இவன் சரீரத்தில் எப்படி ஆண்டவர் அடக்கம் பண்ணலாம்? இவர் தவறு செய்தவர், குற்றப்படுத்துகிறவர், குற்றப்படுத்துகிறவன். அப்படி நாம இருக்கவே கூடாது. மற்றவர்களை குற்றப்படுத்தவே கூடாது. நாம அளக்கிற அளவின்படிதான் நமக்கு அளக்கப்படும். நாம எப்படி தீர்க்கிறோமோ அப்படின்படி நமக்கு தீர்க்கப்படும். யாரையும் குற்றப்படுத்த நிற்காதிருங்கள். ஒரு பட்டயத்தை ஓங்குகிறோம் என்றால் அதெல்லாம் ஓங்கிதான் வெட்ட முடியும். ஓங்கும் போதே முதல்ல என் தலைக்கு தான் வருது. விரல் நீட்டும் போது 3 விரல் எனக்கு நேராக தான் நீட்டுகிறது. நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவன் மோசேக்கு சரீரத்தை குற்றப்படுற தப்பு பண்ணி கீழே விழுந்தவனாக சாத்தான். அவனுக்கு அவன் குறைவு அவனுக்கு தெரியல, மற்றவர்கள் குறைவு தெரிகிறது. இப்பவும் ஆண்டவர் தன்னுடைய தூதன் அனுப்பியா கர்த்தரனை கடிந்து கொள்வாராக என்று கடிந்து கொள்ளும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள் கடிந்து கொள்ளப்படுவார்கள் தேவனா. மற்றவர்களுக்கு விரோதமாய் கை நீட்டுகிறவர்கள் சர்வ வல்லவரால் கடிந்து கொள்ளப்படுவார்கள். நாம குற்றப்படுத்தி விழுந்து போகாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.